ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸு அவங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அப்புறம் அவங்களுக்கு சுற்றி இருக்கிற அந்த வளாகங்கள்லேயும் எச்சில் துப்பி வச்சதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு 1600 கோடி இந்தியன் ருப்பீஸை அவங்க பட்ஜெட்டாக ஒதுக்கியிருக்காங்க. கேட்குறக்கே அநியாயமாக இருக்குது. 1600 கோடி நம்மளோட மக்கள் வரி பணம், நம்ம கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற வரி பணம் எச்சில் க்ளீன் பண்ணுறதுக்காக போய் செலவு பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம மக்களோட சோஷியல் அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது நம்ம பொது இடங்களில் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த இந்தியன் ரயில்வேஸ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல். இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இப்போ ரீசெண்டாக வெளியே இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நடந்துக்கிறாங்க பொது இடங்களில், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது, இதை எப்படி தவிர்க்கலாம், பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அதாவது இந்த மாதிரி எச்சில் துப்புறது, குப்பைகளை போடுறது, மலங்கழிக்கிறது, என்ன இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்களில் நம்ம மக்கள் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. என்ன தான் இந்தியா 2050 2000ன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் விஷன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாலும், இந்த மாதிரி ஒரு அடிப்படை குணாதிசயங்கள் மாற்ற வேண்டிய அவசியத்தில் இப்போ இந்தியாவில் நம்ம இருந்துகிட்ருக்கிறோம். ஸோ அதன் ஒரு விழிப்புணர்வாக வீடியோவாக இந்த வீடியோ இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பான் பிராக் போட்டு துப்புறது, வெத்தலை பாக்கு போட்டு துப்புறது, அப்புறம் பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கிறது, குப்பைகளை கண்ட இடத்துல போடுறது, அதாவது மொத்தமாக இந்தியாவை ஒரு குப்பை காடாக ஆக்குனது நம்மளே தான். நம்ம நாட்டை நம்ம தான் அசிங்கப்படுத்திட்டோம். வெளிநாட்டிலேருந்து எவனும் பண்ணல. நம்ம நாட்டை நம்மளே தான் சீரழிச்சிட்ருக்கோம். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நம்ம போட போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இந்தியாவில் தான் பார்க்க முடியும். மற்ற நாடுகளில் இது செஞ்சாங்கன்னா பயங்கரமாக ஃபைனும் அவங்களுக்கு அபராதமும் விதிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இது ரொம்ப, அதாவது டெமோக்ரஸி ஜனநாயகங்கிற பேரில் ரொம்ப மோசமான சீரழிகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதாவது எச்சில் துப்புதல், சிறுநீர் கழிக்கிறது, குப்பையை கொட்டுறது, இந்த 3 விஷயங்களில் நம்ம சர்வசாதாரணமாக ரொம்ப அது டேக் ஃபார் கிராண்டடாக இருக்குது. எங்கே வேணால் துப்பலாம், எங்கே வேணால் போகலாம். அதாவது ஒரு விவசாயே இல்லை, ஒரு இடம், ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பேருந்து நிலையம் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், பஸ்ஸுக்குள்ளேயே துப்புறாங்க. சாலைகள் ஆகட்டும், அப்புறம் அதாவது இந்த ஜென்ரலாக பப்ளிக் இடங்கள் ஆகட்டும், இந்த லைப்ரரி, இந்த மாதிரி வளாகங்கள் ஆகட்டும், அப்புறம் ஈவன் வயல்வெளிகள் ஆகட்டும், ஃபாரஸ்ட் ஆகட்டும், மலைகள் ஆகட்டும், எங்கே பாரு சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது, குப்பையை கொட்டுறது, எச்சில் துப்புறது, இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிற வேலைகளே இந்தியாவில் நம்ம செஞ்சுருக்கோம். அதாவது நமக்கு ஒரு விவசாயே இல்லாமல் ஆயிடுச்சு. எங்கே பாராலும் இதை செய்யக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதை தவிர்க்கணும். ஈவன் நம்ம புனித ஸ்தலமாக நினைக்கக்கூடிய கோயில் வளாகங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோயிலில் இந்த செவருகள்லாம் பார்த்தீங்கன்னா எச்சில் துப்பி வச்சுருப்பாங்க. வெத்தலை பாக்க போட்டு எச்சில் துப்பி வச்சுருப்பாங்க. கோயில் வளாகத்திலே உள்ளுக்குள்ளேயே கோயில் உள்ளேயே குப்பையை கொட்டுறதும், அவங்க கொண்டு பூஜை போன மீதி இந்த அவங்க உட்காந்து சாப்பிட்றது, அந்த பொட்டலங்களை அதுக்குரிய குப்பை தொட்டியில் போய் போட மாட்டாங்க, அப்படியே போட்டு போகிறதும். ஸோ இந்த மாதிரி இந்தியாவை ஒரு வழிப்படுத்துகிறோம் நம்ம. ஈவன் வழிபாடு தலங்களில் கூட மிச்சம் விட்டு வைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் எச்சிலாக இருக்கும். நீங்கள் எங்கே எச்சில் துப்புறோம் அப்படிங்கிறது விவசாயெல்லாம் போயிடுச்சு. ஈவன் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ட்ரெயினில் பயணிக்கும்போது ட்ரெயினில் படிக்கட்டில் தொங்கியே அப்படியே துப்புவான். கீழே நடந்துட்டு போகிறவன் மேலெல்லாம் தெளிக்கும். அதெல்லாம் அவன் கண்டுக்கிறதே கிடையாது, அப்படியே துப்புவான். இந்த இப்போ ட்ரெயின் ஸ்டேஷனில் நின்ன பிறகு இந்த ஏறுவீங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் உள்ள ஏறும்போது 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட அந்த என்ட்ரன்ஸ்லேயே துப்பி வச்சுருப்பாங்க. சரி, துப்பக்கூடாதுங்கிறதுக்காக சில இடங்கள்லாம் இந்த கடவுளோட படங்களும் சிலைகளும் வச்சுருப்பான். இவன் என்ன பண்ணுவான், அவசரத்தை துப்பிடுவான். அங்கே சிலை இருக்கா, சாமி படம் இருக்கா கூட பார்க்குறதில்ல, துப்பி வச்சுருவான். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம துப்பிட்டோமே அப்படின்ற அந்த குற்ற உணர்வு கூட இல்லாமல், எச்சு துப்புற இடத்துல கடவுள் படத்தை வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சவனை தான் திட்டுவான். நிர்வாகத்தை தான் திட்டுவான். இந்த எச்சு துப்புறோம் அவனுக்கு சொந்தமாக ஒரு உணர்வு இருக்காது. என்னடா நம்ம இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறோமே, தூய்மையாக இருக்கக்கூடிய இடத்த அசிங்கப்படுத்துகிறோமே, மாசுபடுத்துகிறோமே அப்படிங்கிற உணர்வே இல்லாமல், சாமி படத்தை வச்சுருக்கிற நோக்கமே அந்த இடத்த தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்.
அந்த கட்டிட வளாகத்துலேயோ ரயில்வே ஸ்டேஷனில் எங்கேயாவது ஒரு இடத்துல சாமி படங்கள் இருக்கும், சிலைகள் இருக்கும். அங்கேயே வந்து தூப்பி வச்சுட்டு போவானுங்க. கேட்டால் எச்ச துப்புற இடத்துல போய் சாமி படத்தை வச்சுருக்கான் பாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டியில் தான் வந்து நம்ம இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டியை வந்து மாறணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வர்றது. தெய்வ படங்களை வச்சு தூய்மையாக வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த மேன்மையான நோக்கத்தை கூட வந்து அசிங்கப்படுத்துறது நம்ம ஆட்களோட ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. இங்கே நாய்கள் மட்டும்தான் வந்து சிறுநீர் கழிக்கும் அப்படின்னு செவத்தில் எழுதி வச்சுருப்பான். அந்த எழுத்து மேலேயே வந்து சிறுநீர் கழிச்சிட்டு போயிடுவான் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து இங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு எழுதி வச்சுருப்பான். அதுக்கு மேலேயே வந்து சிறுநீர் கழிச்சிட்டு போயிடுவான். ஸோ இது வந்து அவனுக்கு ஒரு சுதந்திரம். அதாவது நீ எங்கே எதை வந்து அதாவது சட்டத்தை வந்து மீறுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வந்து இதுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுத்துட போகிறாங்க. சிறுநீர் கழிக்காதானே எழுதி வச்சுருக்காங்க, கழிச்சிட்டு போகிறோம் பெண்ணாப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கில் வந்து இருந்துகிட்ருக்கான். ஸோ இது வந்து டெய்லி அன்றாடம் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகளாக வந்து இருந்துகிட்ருக்கு. ரெண்டாவதாக வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொது இடங்களில் வந்து பொது கழிப்பிடம், அதாவது வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே பப்ளிக் டாய்லெட்ஸ் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு வந்து சுத்தமாக இருக்குங்கிறது நமக்குலாம் வந்து தெரியும், அனுபவப்பட்டிருப்போம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியிலே வந்து வேலை செய்வாங்க. சேல்ஸில் இருப்பாங்க, மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க. அவங்கள வந்து ஆஃபீஸ்லலாம் வேலை செய்ய மாட்டாங்க. 24 ஹவர்ஸ் வெளியிலே இருப்பான், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அவன்லாம் எங்கே போவான்? டாய்லெட்டை கழிக்கிறவங்க. அப்போ வந்து தேவையான அளவு போதுமான அளவு பப்ளிக் டாய்லெட்ஸ் கட்டி வைக்கிறதும் இந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறது, எச்சில் துப்புறது போன்ற இந்த அசிங்கங்களை வந்து தவிர்க்க முடியும். அது கவர்மெண்ட் வந்து பல நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். சரி, சப்போஸ் வந்து பொது இடங்களில் உங்களுக்கு வந்து தேவையான அளவு பப்ளிக் டாய்லெட்ஸ் இல்லை அப்படிங்கிற காரணம் வச்சு நீங்கள் வந்து கண்ட இடத்துல வந்து சிறுநீர் கழிக்கிறதும் எச்சில் துப்புறதும் இது வந்து ஒரு மோசமான செயல். ஆக்சுவலி பார்க்க போனால் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு தொல்லையான விஷயம் என்னென்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து பொது இடங்களில் வந்து டாய்லெட் இல்லை அப்படிங்கிறது பெண்களுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்கப்படுது. அதுக்காக ஆண்கள் செய்கிற மாதிரி பெண்களாம் வந்து பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கிறது எச்சு துப்புரம் செய்கிறது கிடையாது. ஆண்கள் தான் வந்து இது செய்கிறோம். ஸோ ஆண்களுக்கு வந்து என்னென்னா ஆண் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது சொசைட்டியில் அப்படிங்கிற அந்த திமிர் அகம்பாவம், பெண்களுக்கு அது இல்லை அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு திமிரும் அந்த அகம்பாவத்துலேயும் தான் வந்து ஆண் இப்படி வந்து நடந்துக்கிறான் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுது. சில பேர் இருப்பாங்க, அதாவது வந்து பொது இடங்களில் வந்து நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, பொது கழிப்பிடங்களை தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பப்ளிக் டாய்லெட் பக்கமே போக முடியாத அளவுக்கு வந்து நம்ம சில குடிமக்கள் வந்து இருக்காங்க. அவங்க வந்து அவர் பப்ளிக் டாய்லெட் உள்ளேயும் சரி, அது சுற்றியுள்ள வெளிப்பகுதிகளையும் அசிங்கப்படுத்தி தான் போகிறாங்களே தவிர, அந்த மாதிரி வந்து பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்களை கூட வந்து அந்த பக்கம் போக விடாமல் தடுக்கிறது தான் வந்து நம்ம நாட்டு குடிமக்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமாகவே வந்து அவங்க வாழ்க்கையின் லட்சியமாகவே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. முதல்ல வந்து அவங்க திருந்தணும், இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறவங்க வந்து முதல்ல திருந்தணும். அதுக்கப்புறம் தான் வந்து பொது கழிப்பிடங்களை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ண முடியும். அந்த பக்கம் போனாலே வந்து எதாவது நோய் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்திலே வந்து நிறைய பேர் வந்து பப்ளிக் டாய்லெட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது பயப்படுறாங்க, தவிர்க்கிறாங்க. இந்த எச்சில் துப்புறதும் சரி, குப்பையை போடுறதும் சரி, மலம் கழிக்கிறதும் சரி, இதெல்லாம் வந்து அவங்கள வந்து சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லை, இவங்களோட மனப்பான்மை, பொதுமக்களோட ஒரு மனப்பான்மை வந்து காட்டக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டை வந்து பெருக்கி க்ளீன் பண்ணி குப்பைங்களை கொண்டு போய் எங்கே கொட்டுறோம்? சாலைகளை போய் கொட்டுறோம். ஏன் அது செய்கிறோம்? நம்ம வீடு மட்டும் நம்ம சுத்தமாக இருந்தால் போதும். சாலைங்கிறது வந்து அதை பராமரிக்கக்கூடிய வேலை வந்து அரசாங்கம் செய்யக்கூடியது. அரசாங்கத்துக்கு பொறுப்பான ஒரு வேலையில் நமக்கு என்ன வந்து பங்கு இருக்குது? இது என்னோடய வேலை இல்லை, என்னோட பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மனப்போக்கு பொதுமக்கள் இடையே வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து தன்னோட வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும், தன்னோட இடம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும், வெளியில் போய் வந்து என்ன அசிங்கம் ஆனாலும் அதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மனப்பான்மை தான் வந்து இந்த அளவுக்கு நாட்டை வந்து சீர்கேடாக வந்து வச்சுருக்கு, அசிங்கமாக வந்து வச்சுருக்கு, அழுக்காக வச்சுருக்கு. ஸோ அதனால் வந்து தன்னுடைய வீட்டை வந்து எப்படி சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி தான் வசிக்கிற அந்த இடங்களை சுத்தபத்தமாக வந்து அந்த சுற்றுச்சூழலை வந்து சுத்தபத்தமாக, அந்த கம்யூனிட்டியை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு இந்திய குடிமகனோட ஒரு பொறுப்பாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து பொது இடங்களில், அது முக்கியமாக ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எச்சு துப்புறதை, ரயில்வே ட்ராக்ஸில் வந்து எச்சு துப்புறதை தடுக்கணுங்கிறதுக்காக இந்தியா ரயில்வேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 42 ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவங்க இந்த 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வந்து தானியங்கி மிஷின் மூலிமா அந்த எச்சில் துப்புறக்குனே வந்து பையை வந்து விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ எச்ச துப்புணும், கண்டிப்பாக வந்து நான் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தாலே எச்ச துப்புவேன் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கிறவங்க நேராக போய் அந்த தானியங்கி மிஷினில் போயிட்டு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்து அதுக்கு தேவையான பையை வாங்கி
அதில் வந்து எச்சு துப்பி தூக்கி போடலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து ரயில்வேஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1200 கோடி ரூபா வந்து நீங்கள் டேக்ஸ் பண்ணியை வந்து கொடுத்து இந்த மாதிரி செலவழிக்கிறதுக்கு தான் பையிலேருந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணி சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம், தன்னையும் வந்து சுத்தமாக படுத்திக்கலாம், சுற்றுச்சூழலையும் மற்றவங்களுக்கும் வந்து நோய் பரப்பாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை வந்து சொந்தமாக ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணி செய்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது ரயில்வேஸோட ஒரு எண்ணமாக இருக்குது. இந்த பொதுமக்கள் வந்து கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரயில்வேஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து பொது இடங்களில் வந்து சிறுநீர் கழிக்கிறதும் எச்சு துப்புறதும் மலம் கழிக்கிறதும் குப்பைகளை போடுறதும் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவங்களோ பாமரர்களோ வந்து வந்து ஒரு ஏழைகளோ தான் வந்து செய்கிறாங்க அப்படின்ற எண்ணம் வந்து இருக்குது அப்படின்னா அதை முதல்ல வந்து மாய்ச்சிடணும். இது வந்து மேட்டுக்குடித்தனமாக இருக்கக்கூடிய, அதாவது நல்லா படித்து இருக்கக்கூடிய, நல்ல வசதிகள் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் கூட இந்த வேலையில் வந்து செய்கிறாங்க. காரை ஓட்டிகிட்டே போவான், நடுவில் காரை சைடில் நிறுத்திட்டு இறங்கி ரோட்டில் நின்று சிறுநீர் கழிப்பான். சிகரெட்டை பிடிச்சிட்டே போவான், அப்படியே வந்து சிகரெட் பெட்டை வந்து தூக்கி போடுவான். வண்டியில் ஏதாவது சாப்பிட்ருப்பான், பர்கரோ பழமோ ஏதாவது தோலை அப்படியே தூக்கி போட்டுருவான் வண்டியிலேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கும் அப்போ படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனோட மனசு தான் காரணமே தவிர இதில் வந்து படிப்போ ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசமோ கிடையாது. தூய்மைங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. நீங்கள் ஒரு பூனையை பார்த்தீங்கன்னா அது தன்னைத்தானே வந்து நக்கி தொடச்சி க்ளீன் பண்ணிக்கும். அதுக்கு என்ன வந்து படிப்பா இல்லை வந்து பணமா என்ன இருக்குது? அது 5 அறிவு ஜீவராசியே வந்து அந்த தூய்மை மனம் இருக்கும்போது மனிதர்கள் நமக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கணும். சிறுநீர் கழிக்கிறதையும் எச்ச துப்புறதையும் வந்து குப்பைகளை கொட்டுறதும், இந்த 3 விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பொது இடங்களில் செய்யக்கூடாது. அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம். அதாவது வந்து டெமோக்ரஸிங்கிற பேரில், ஜனநாயகங்கிற பேரில் வந்து நம்ம எக்கச்சக்க சுதந்திரம் வந்து கொடுத்துருக்கோம் மக்களுக்கு. அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து வெளிநாடுகளில் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆகட்டும், இல்லை அமெரிக்கா ஆகட்டும், யூரோப்போ, நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே வந்து சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகள்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு சிகரெட் பாட்டை போட்டால் $500 ஃபைனு, எச்சு துப்புனா $200 ஃபைனு அப்படின்னு ஃபைன்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் பண்ணுற இடத்துல தான் வந்து தூய்மையும் வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ இதை வந்து நம்ம நாட்டில் வந்து அமல்படுத்தினா அதுக்கு வந்து அதை வந்து பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அரசியல் கட்சிகள் ஏற்றுக்க மாட்டாங்க. ரூலிங் பார்ட்டி கொண்டு வந்தால் அது அப்போசிஷன் பார்ட்டி வந்து எதிர்ப்பான். ஸோ இதெல்லாம் வந்து டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய விஷயம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து தூய்மையை வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சில இடங்கள் இருக்குது. அதாவது ஏர்போர்ட் ஆகட்டும், சில சினிமா ஹால்ஸ் ஆகட்டும், ஷாப்பிங் மால்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து சத்தியம் தேட்டர் போன்ற இடங்கள் ஆகட்டும், இல்லை வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து தூய்மையை வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற இடங்கள்ல இருக்குது. அங்கே இடங்களில் போகிற மக்கள் வந்து ஏன் அங்கே வந்து அசிங்கப்படுத்தல, அங்கே வந்து துப்ப மாட்டாங்க, அங்கே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. என்ன காரணம்? அந்த சுற்றுச்சூழல் வந்து அவங்கள அந்த மாதிரி நடந்துக்க தூண்டுது. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கரெக்டாக டாய்லெட்டை போய் தான் பார்ப்பாங்க, எச்ச துப்ப வேண்டிய இடத்துல தான் வந்து துப்புவாங்க, குப்பைகளை வந்து கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் தான் போடுவாங்க. நீ மாலுள்ள போய்ட்டு நீங்கள் வந்து திடீர்னு ஏதோ ஒரு ஷாப்பிங் கடைக்கு முன்னாடி போய் துப்புறதோ, இல்லை ஃபுட் கோர்ட்டில் போய்ட்டு துப்புறதோ, இதெல்லாம் தான் யாரும் செய்கிறதில்ல. ஏன் செய்கிறதில்ல? ஏன்னா அந்த சூழ்நிலை வந்து அவங்கள அந்த மாதிரி வந்து மாற்றுது. அதே தான் வந்து பொது இடங்கள்லையும் வந்து மற்ற நாடுகளை வந்து செய்கிறாங்க. அந்த சூழ்நிலை வந்து அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. தூய்மைங்கிறது வந்து அவங்களோட நாட்டு குடிமக்களுக்கு வந்து அவங்க சிறு வயசுலேருந்தே வந்து கல்விகளையும் பல விஷயங்களையும் வந்து சொல்லிக் கொடுக்குறதும், அப்படி மீறுறவங்களுக்கு வந்து ஃபைன் மற்றும் தண்டனைகளை வந்து கொடுக்குறதும். ஸோ இந்த மாதிரி வந்து சட்டத்திட்டங்களை கடுமையாக வச்சுட்டு அவங்க நாட்டை வந்து அவங்க தூய்மையாக பாதுகாக்கிறாங்க. தூய்மையாக பாதுகாக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, பல நோய்களில் வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும், பல பிரச்சனைகளை வந்து பாதுகாக்க முடியும், நம்ம வரக்கூடிய தலைமுறைகளை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த தூய்மையின் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் தயவு செஞ்சு எச்சல துப்புறதோ, சிறுநீர் கழிக்கிறதோ, குப்பைகளை கொட்டுறதோ, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பொது இடங்களில் செய்யாதீங்க. அதுக்குன்னு இருக்கிற இடங்களில் போய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் போய் போடுங்க, சிறுநீரை வந்து டாய்லெட்ஸில் போய் கழிங்க, எச்சில் வந்து துப்பாதீங்க, பான் பராக போடாதீங்க, வெத்தலை பாக்க போடாதீங்க. அது உடம்புக்கும் கெடுதல், நோயும் வராமல் தடுக்கும், சுற்றுச்சூழலையும் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய கருத்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரயில்வேஸ் வந்து 1200 கோடி ரூபாய் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து செலவு பண்ணுறோம். இது வந்து ஒரு தேவையற்ற செலவு, நம்ம தவிர்த்துருக்கலாம். அது வந்து நம்ம தவறிட்டோம். அதுக்கான வீண் செலவு தான் இப்போ வந்து நம்ம டேக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. வேற ஒன்றும் இல்லை. மீண்டும் நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் எவரிவன். தேங்க்யூ. டேக் கேர். குட் நைட். பாய். தேங்க்யூ.